பொய் வாக்குறுதியளித்து ஆட்சியை பிடித்த திமுகவால் உயிரிழந்த 22 மாணவர்களுக்கு இன்று மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்படவுள்ளதாக அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். விவரம். ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரே கையெழுத்தில் நீட் தேர்வை ஒழித்து விடுவோம் என்று வாக்குறுதி கொடுத்து திமுக 2021 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டிருந்தது. ஆனாலும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இன்று வரை நீட் தேர்வு ஒழிக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டியும் ஆட்சிக்கு திமுக வந்த பிறகு 22 மாணவ மாணவிகள் நீட் தேர்வு கொடூரத்தால் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பதையும் குறிப்பிட்டு அதிமுக சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் நீட் தேர்வுக்கு எதிரான இந்த போராட்டம் நடைபெறுகின்றது. அதாவது பொய்யான வாக்குறுதியை வழங்கி மக்களை ஏமாற்றி விட்டது திமுக அரசு என்று திமுகவையும் திமுக காங்கிரஸ் கூட்டணியும் குற்றம் சாட்டி அதிமுக சார்பில் இந்த போராட்டம் நடைபெற இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அண்மையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டப்பேரவை கட்சி தலைவர்களுடனான கூட்டத்தை திமுக சார்பில் நடத்தியிருந்தார்கள். அந்த கூட்டத்தின் அடிப்படையில் மீண்டும் ஒரு வழக்கை நீட் தேர்வுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்வது என்ற முடிவினை எடுத்திருந்தார்கள். அந்த கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கவில்லை. அது மட்டுமல்லாமல் குற்றச்சாட்டையும் முன்வைத்திருந்தார்கள். ஏற்கனவே திமுக சார்பில் தொடரப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது மேலும் புதிதாக ஒரு வழக்கை தொடர்வதால் எந்த வகையில் நீட் தேர்வை ஒழித்துவிட முடியும், எனவே நீட் தேர்வு தொடர்பாக தொடர்ந்து பொய்யாக வாக்குறுதிகளை வழங்கி வருகின்றது திமுக என்று குற்றம் சாட்டி இந்த போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள். சென்னையை பொறுத்தவரை சென்னை எழும்பூரில் நடைபெறக்கூடிய போராட்டம் சென்னை பகுதி மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டவர்கள் பங்கேற்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அனைத்து மாவட்டங்களிலும் வருவாய் தலைநகரங்களில் இன்று மாலை இந்த போராட்டம் நடைபெறும் எனவும் 22 மாணவர்களுடைய படங்கள் வைக்கப்பட்டு அவர்களுடைய படத்திற்கு அஞ்சலி செலுத்திய பிறகு இந்த நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் நடைபெறும் என்றும் அதிமுகவின் மாணவர் அணி சார்பில் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.